ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மந்த்லி இன்கம் ஸ்கீம், ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீமை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஸ்கீம்ஸ் இல்லை. ஆனால் நம்ம மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் நம்ம மந்த்லி ஒரு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான மெயின் கான்செப்ட். அடுத்தது இதுக்கான எலிஜிபிலிட்டியில் என்ன, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் இண்டிவிஜுவல்ஸாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும், ஸோ அப் டு 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டி, ட்ரஸ்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுமாரி வச்சுருக்கவங்க கூட இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் எல்லாருமே அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீம்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுலேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது டெபாசிட் ரூல்ஸ். ஸோ டெபாசிட் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 3 crore உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சர்டன் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 monthலேருந்து 10 years வரைக்குமான டென்யூஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூஸ் வேணுமோ அந்த டென்யூஸை சூஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க டர்ம்ஸ் அண்ட், அதாவது இதில் இருக்க ஒரு ட்ரிக்ஸு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் 2025 இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 6.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதாவது 6.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 4 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ மற்ற 2 years 3 years அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ அதாவது இந்த செப்டம்பர் வரைக்கும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள், ஒரு 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 lakhs ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2000 சில்லற அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி எவ்ரி இயர்ஸ் உங்களுக்கு, அதாவது எவ்ரி மந்த் 5 yearsக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் மந்த்லி எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 months ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதாவது 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணுறாங்க. ஆனால் சம பெனால்ட்டி சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதாவது 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன் ஓவராலாக 50,000 ரூபாவும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா கேஸஸ்க்கும் கிடைக்காது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், பிரான்ச் மூலமாக ஓப்பன் பண்ணலாம். பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் மேனுவலாக கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் வேணும், இதுமாரி மந்த்லி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெபாசிட் பண்ணலாம். கெட் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள்
ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லம்ஸ் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்க லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மந்த்லி வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ₹520 உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து இதுக்கான டென்யூர்ஸ் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் வரைக்கும். இப்போ 3 years சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 yearsம் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ₹520 ஸோ அந்த மாதிரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு ₹562 கிரெடிட் ஆகும். அதுவே ₹3,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹1,562 மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும் 5 yearsக்கு. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,687. அதுவே 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹2,604 சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ₹2,812 அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகும். அதுவே 7 lakhs வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹3,645 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. அது சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,937 அவங்களுக்கு கிரெடிட் ஆகுது. அதுவே ₹8,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ₹8,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ₹4,166 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹4,500 கிடைக்குது. அதுவே ஒரு 15 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹7,888 சீனியர் சிட்டிசனுக்கு ₹8,064 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.